வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சிலம்பத்தோட 3வது லெசன் பார்க்க போகிறோம். இந்த சுத்தோட பேர் வந்து உள் சுத்து. அடிமுறை தொடுமுறைன்னு சொல்கிற மாதிரி சுத்து முறையில் வரக்கூடிய பாடம் இது. நீங்கள் நம்மளோட வீடியோவான வெட்டு பார்க்கலன்னா அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா வெட்டுங்கிறது உள் சுத்தோடு சேர்ந்தது தான். அதை வச்சு இந்த ஸ்டெப்பு வர மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம வெட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே முன்கால் வெட்டு பின்கால் வெட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல நின்ற மாதிரியே சுற்ற போகிறோம். அப்படி சுற்றுறதுக்கு பேர் தான் உள் சுத்து. இந்த உள் சுத்த புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு சைக்கிள் வீல் சுற்றுற மாதிரி நம்ம எப்படி வீல் சுற்றி முன்னாடி போகிறோமோ அப்படி சுற்றினா அது உள் சுத்து. அந்த வீலோட மோஷனை நீங்கள் கவனிங்க. அதே மாதிரியே நம்ம கம்பு சுற்றி வருதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு சுற்றும் தலையில் வெட்டு தான் பார்க்கணும். அந்த வெட்டு ரெண்டும் சேர்ந்தால் உள் சுத்து. அதே மாதிரி வீல் மாதிரி சுற்றினா உள் சுத்து. இதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, நம்ம சுற்றும்போது நம்ம எந்த பக்கம் சுற்றுறோமோ அந்த பக்கம் கம்பை நிப்பாட்டணும். இந்த பக்கம் சுற்றுறோம், வலது பக்கம் சுற்றுறோம் அப்படின்னா வலது பக்கம் கம்பு இருக்கணும். இடது பக்கம் சுற்றுறோன்னா இடது பக்கம் நம்ம கையும் கம்பு இருக்கணும். அப்போ தான் அடுத்த சுற்று வந்து ஈஸியாக சுற்றி வெளியே வரும். கவனிங்க, நான் சுற்றும்போது இந்த பக்கம் நின்றுச்சு கை, எங்கிட்ட சுற்றும்போது இந்த பக்கம் நின்று கை. இதை அப்படியே ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சமாக ஸ்பீடு இப்படியே பண்ணுங்கள். இதில் அடிக்கம்பு நடுக்கம்புன்னு 2 வகையாக இருக்குது. முதல்ல அடிக்கம்பு சுற்றி நல்லா போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துரும். அதுக்கப்புறமா நடுக்கம்பு சுற்றும் போது உங்கள் வலது கைக்கு மேலே கட்டவிரல் அதுக்கு மேலே இருக்க கம்பை வந்து வெட்டு போடுற மாதிரி கவனித்து 2 பக்கமும் கட் பண்ணி பாருங்கள். உள் சுற்றில் நம்ம முக்கியமாக 3 விஷயம் பார்க்கணும். இது கம்பு தலையில் தட்டுதான்னு பார்க்கணும். ஒரு வாட்டியும் தலையில் வெட்டுற மாதிரி வருதான்னு கவனிக்கணும். 2வது ஒரு பக்கம் சுற்றும் போது நம்ம கையை அந்த பக்கம் கொண்டு போகணும். 3வது நம்ம கம்பு நம்ம உடம்பை ஒட்டி சுற்றணும். அப்படி சுற்றுச்சுன்னா நம்ம ஸ்லோவாக சுற்றினாலும் கம்பு நல்லா ஸ்பீடாக சுற்றுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னதுன்னா, இந்த சுத்தை நீங்கள் ஸ்பீடாகவும் கரெக்டாகவும் போட்டிங்கன்னா உங்கள் கையில் புண்ணு வர தான் செய்யும். அதே மாதிரி இந்த சுத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அறுப்பு, வெட்டு, இந்த மாதிரி. இதை தவிர வேறு எனக்கு தெரிஞ்ச பேர் இது தவிர வேறு பேர் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.